வெல்கம் டு சுபாஸ் கியூசின். நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நாம் டேஸ்ட் பண்ண போகிற டிஷ் எக் மயோ சாண்ட்விச். சாண்ட்விச்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்லேயே ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குவிக்காக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பர் தானே. வாங்க எக் மயோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்னால் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலா சாஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 4 பாயில்டு எக்கை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எக் பீசஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ பொறுமையாக கலந்து விடணும். இந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கன்சிஸ்டன்சியில் நம்ம சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடலாம். இதுதான் நம்மளோட 2-in-1 ஸ்பெஷல். சூப்பர்! நம்மளோட 2-in-1 மசாலா டக்கராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னா, நம்மக்கிட்ட என்ன ஃப்ளேவர் மயோனீஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜ் மயோனீஸும் பீஸா ஸ்ப்ரெட்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த மயோனீஸை நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே ஆனியன் ரிங்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சீஸ் ஷீட்டை நான் மேலே வைக்கிறேன். சீஸ் ஆப்ஷனல் தான், சீஸ் இல்லைனாலும் சாண்ட்விச் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணி இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாம் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம பன்னீர் வச்சு கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரெடி! நம்மளோட எக் மயோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குவிக்கான ஈஸியான ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் சுபாஸ் கியூசினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.